ஏசி வந்து போறத பத்தி கவலையே கிடையாது. இருக்கீங்க வச்சு ஆரம்பிங்க. சீஃப் கெஸ்ட் எல்லாம் கரெக்ட் டைம் வரணும். வர முடியலன்னா இக்னோர் பண்ணிட்டு அடுத்து இருக்கிற சீஃப் கெஸ்ட் வச்சு ஆரம்பிக்கணும் தானே. ஏசியில் வந்துட்டு போற கவலை கிடையாது. பச்சை குழந்தைய வெயில கொண்டுக்குது. அப்படி வர லேட்டா வர தேவையே கிடையாது. எங்களுக்கு ஒரு பஞ்சுவாலிட்டி சீஃப் கெஸ்ட் தேவையே கிடையாது. நம்ம மாசத்துல எத்தனை மணிக்கு வருவாங்க? குழந்தைக்கு எல்லாம் மாசு வந்து பாக்குறா மாசுனா எல்லாம் புரிய கிடையாது. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிருங்க. மனுஷனா இருக்க முக்கியம். பஞ்சுவாலிட்டி இல்லாத எதுக்கு கமிட்மெண்ட் தர்றாங்க? குழந்தைங்கள உயிரா நினைக்கணும். பஞ்சுவாலிட்டி இல்லாத எதுக்கு கமிட்மெண்ட் தர்றாங்க? பஞ்சுவாலிட்டி இல்லாத மாசு தேவையில்லை. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. மாசு தேவையே கிடையாது. இல்ல எதுக்கு மொத்தம் சொல்லிடுறேன். மாசு உள்ள எதுக்கு கூப்பிட்டாருன்னா சட்டத்துக்கு ஏதோ உள்ள போட்டு இருப்பானு. மாசுக்கு சுத்தமா உடம்பு முடியல. மாசு இப்போ நம்மளுக்கு இது மாசு இப்ப லைவ்ல வர போறாரு. எல்லாம் சுத்தம் அவர் பேச முடியல மாசுனால. அதை உள்ள பண்ண ஆஸ்பத்திரி போயிட்டு வரலாம் பார்த்தாரா முடியல. அதனால இப்ப அந்த வேட் சொன்னாங்க. இப்போ டோட்டல முடியல. ஒண்ணு இல்ல. இப்ப ஆரம்பிச்சுன்னா மாசு பாப்பாரு. லைவ் கலெக்ட் பண்றோம் பாக்கலாம். ஓகேவா? ஓகேவா? ஓகே. ரொம்ப தப்பு. சோகமா பாத்துட்டு இருக்காங்க. ரொம்ப தப்பு. ஒரு சொல்றோம்னா அந்த டைமுக்கு ஆரம்பிக்கணும். இல்ல மாசு வராரா வரலையானே தெரியலன்றாங்க. அது எவ்வளவு பெரிய தப்பு. ரொம்ப தப்பு பண்ணாதீங்க. ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட்னா குழந்தைங்க வந்து ஒரு ஆரோக்கியமோட கலந்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இது ரொம்ப தப்பு. ரொம்ப ரொம்ப தப்பு. எதுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதாவது முதல்ல ஆரம்பிச்சுட்டு போயிருக்கலாம்ல. 6 மணி வந்து வெயில உட்கார வச்சிருக்காங்க. 10 மணி ஆகி போச்சு. அவர் வராரானே தெரியல சார். அவர் வராரானே தெரியல. இப்போ வந்து என்ன சொல்றாங்க, உடம்பு சரியில்லை. அதாவது இது வந்து அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இன்னைக்கு ப்ரோக்ராம் இருக்குன்னு. ஆனா இப்ப போய் ஏதோ ஒரு சின்ன பிள்ளைத்தனமா